ஏபிசி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாடு முழுவதும் தேர்தல் களம் பிரச்சாரம் அதிவேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது இது பல அரசியல்வாதிகளுக்கான பல அரசியல் கட்சிகளுக்கான மிக முக்கிய தேர்தல் மட்டும் கிடையாது, மக்களுக்கான தேர்தல். இந்த தேர்தல் மிக மிக முக்கியமானது, மக்களுக்கான தேர்தல். இந்த தேர்தலில் நீங்கள் தவறுதலாக அல்லது எமோஷனலாக அல்லது விருப்பின் அடிப்படையில் யாருக்காவது மாற்றி ஓட் போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய இந்த தேர்தல் 18வது மக்களவை தேர்தல் என்பது சாதாரணமான தேர்தல் அல்ல. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் அல்ல இது. 2014 ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது, அதுக்கடுத்து 2019 ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அது போன்ற நாடாளுமன்ற தேர்தல் அல்ல இந்த தேர்தல். மிக மிக முக்கியமான தேர்தல், அரசியல் கட்சிகளுக்கும் மிக முக்கியமான தேர்தல், மக்களுக்கு அதைவிட மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் நாம் யாரை ஆதரிக்க வேண்டும் என்பதை விட யாரை எதிர்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமான தேர்தல். யாரை இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதை விட யாரை இந்த நாட்டை ஆளவே கூடாது என்பதை முடிவு செய்ய வேண்டிய தேர்தல். இந்த தேர்தல் அவ்வளவு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரவே கூடாது. ஏன் வரக்கூடாது? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. மிக முதன்மையான கேள்வி எது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தல் மக்களை அப்படியே சுரண்டி மக்களுடைய ரத்தத்தை குடிச்சு வச்சிருக்கக்கூடிய பிஜேபி இனி இந்த மண்ணில் ஆட்சி நடத்தினா அந்த ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு கொடுங்கோல் மிக்க ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நேரடியாக மக்களை பாதித்த ஆட்சி பிஜேபியினுடைய ஆட்சி. எப்படி அப்படின்னா, முதல்ல ஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ஜிஎஸ்டி கொண்டுட்டு வந்த பின்னாடி இன்னைக்கு நாட்டினுடைய பொருளாதார உற்பத்தி அத்தனையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உற்பத்தியாளர்கள், தொழில் உற்பத்தியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள் எல்லாமே மூடு நிலைக்கு வந்திருக்காங்க. நீங்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தொழில் உற்பத்தியாளர்கள் அவ்வளோ பெரிய பாதிப்புகள் அடைஞ்சிருக்காங்க. அது கோயம்புத்தூர் எஸ்டேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் தொழில் உற்பத்தியாளர்கள், அம்பத்தூர் எஸ்டேட் தொழில் உற்பத்தியாளர்கள், ஸ்ரீபெரும்புதூர் எஸ்டேட் தொழில் உற்பத்தியாளர்கள், இவங்க எல்லாம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உட்பட்டு இருக்காங்க. அது திருப்பூர்லாம் மூடக்கூடிய நிலைக்கு, ஜவுளி நிறுவனங்கள் எல்லாமே மூடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஜிஎஸ்டியால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அந்த ஜிஎஸ்டியால் ஏற்படக்கூடிய பாதிப்பு பல பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருமே வேலை இழக்கக்கூடிய அபாயத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய அபாயத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இரண்டாவது, பெட்ரோல் டீசல் விலை. பெட்ரோல் டீசல் விலை என்பது சாதாரணமான நடுத்தர மக்கள் இருந்து சாதாரணமான ஏழைகள் முதல் நடுத்தர மக்கள், பெரிய உயர்ந்த பணக்காரர்கள் வரை பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பொருள். பெட்ரோல் டீசல் இல்லைன்னா இன்னைக்கு வாழ்வாதாரமே இல்லை. மிக அடிப்படையான பொருள். அது 2014க்கு முன்னாடி அதனுடைய விலை 55 ரூபா 60 ரூபா வரல இருந்தது. இன்னைக்கு இந்த 10 ஆண்டு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 100 ரூபா 105 ரூபா 110 ரூபா 120 ரூபா விலை வந்துச்சு. டெய்லி 50 பைசா ஏற்றிட்டு இருந்தாங்க சார். டெய்லி 50 பைசா 10 பைசா 20 பைசா 30 பைசான்னு ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. இது எப்போ அவங்க ஏற்றத்தை அந்த பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தை நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்ரீலங்காவில் ராஜபக்சனுடைய வீட்டை பொதுமக்கள் பூரா அடித்து நொறுக்க முன் வந்தாங்க பாருங்க. அப்போ இருந்து இங்கே விலை ஏற்றத்தை குறைச்சிருக்காங்க. விலை ஏற்றத்தை குறைச்சன்னு சொல்ல முடியாது, நிறுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு இங்கே வந்து பெட்ரோல் டீசலுடைய விலை மக்களுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது மிக முக்கியமானது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வருடத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் மோடி. அது கொடுத்தாரா? இன்னைக்கு 96 கோடியே 20 லட்சம் பேர் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இந்தியாவில். அதில் 20 வயதில் இருந்து 29 வயது வரை ஏறத்தாழ 21 கோடி பேர் இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே படிச்சுட்டு வேலை வாய்ப்பு கிடைக்காம அவதிப்பட்டு இருக்காங்க. அவங்க தவறான பாதைக்கு செல்லக்கூடிய மிக நெருக்கடியான சூழ்நிலை இருக்காங்க. அடுத்த ஜெனரேஷனை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு இந்த மாதிரி வந்து ஒரு வேலை வாய்ப்புகளை உற்பத்தி பண்ணாம, வேலை வாய்ப்புக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுக்காம, அந்த ஜெனரேஷனை வந்து பாதுகாக்காம விட்டா அவன் என்ன செய்வான் சார்? நாட்டில் போதைக்கும் மதுக்கும் மற்ற தவறான செயலுக்கு தான் அவன் ஈடுபடுவான். அந்த தவறான செயலுக்கு போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேலை இல்லாமல் இருக்கிறது தான். ஒரு அரசாங்கம் இளைஞர்களுக்கு, படிச்சுட்டு வர இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமையும் பொறுப்பும் இருக்கு. ஆனால் பிஜேபி அரசாங்கம் அதை செய்ததா?
அவங்க சொன்ன மாதிரி வாக்குறுதிப்படி நடந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் சுத்தமாக கிடையாது. இவ்வளவு மோசமான ஒரு நிலைப்பாடு இந்த பிஜேபி கவர்மெண்ட்ல இருந்துட்டு இருக்குது. மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அது மட்டும் கிடையாது, வெறும் வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது, வெறும் பெட்ரோல் டீசல் விலை மட்டும் கிடையாது, வெறும் ஜிஎஸ்டி மட்டும். இது ஒரு பகுதி மக்களை சுரண்டது, பாதிக்கப்படுத்துது, மக்களுக்கு செத்து சுண்ணாம்பாகிட்டு வந்துட்டு இருக்கிறான். இது ஒரு பகுதி விட்டுருங்க. இன்னொரு பகுதி, ஒரு தேர்தல் நடந்துகிட்டே இருக்கு. 140 கோடி மக்களை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் அரசியல் கட்சி தலைவர்களை தூக்கி ஜெயிலில் போடுறது, அரசியல் கட்சி தலைவர்கள் வீட்டில் ரைடு அடிக்கிறது. 2 நாளுக்கு முன்னாடி திருமாவளவன் வீட்டில் ரைடு அடிக்கிறாங்க. திருமாவளவன் மிகப்பெரிய கொள்ளைவாதியா, அல்லது அவர்கிட்ட ஏதாவது கோடிக்கணக்கான சொத்து ஏதாவது வந்துருக்குதா? அவர் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டு அந்த வீட்டில் உட்காந்துட்டு பிரச்சாரம் பண்றாரு. அவர் வீட்டில் போய் ரைடு அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க வருமான வரித்துறை அதிகாரிங்க. அப்படின்னா என்ன, இந்த நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது? எதிர்கட்சி எல்லாம் குறவழியை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு நீ பாட்டுக்கு தேர்தல் நடத்தி நீ ஆட்சிக்கு வந்துன்னு நினைச்ச என்ன அர்த்தம்? இது நாடா? இது என்ன, வேற என்ன உங்களுடைய கால்குலேஷன் என்ன? பிஜேபியினுடைய அஜெண்டா என்ன, திட்டம் என்ன? இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய கணக்கெல்லாம் முடக்கி வச்சிருக்கீங்க. அவர்கள் சட்ட ரீதியா நியாயமாக அவர்கள் கட்சி தொண்டர்களுக்கு அனுப்ப வேண்டிய குறைந்தபட்ச தொகையை கூட அனுப்ப முடியாம மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் தவிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் என்ன பண்றீங்கன்னா, தேர்தல் ஃபாண்டு அப்படின்னு சொல்லி போட்டு தேர்தல் பத்திரம்னு ஒண்ணு போட்டு சட்ட ரீதியா ஊழலையே சட்ட ரீதியா மாத்தி, இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுக்க அந்த தேர்தல் பத்திரம் வழக்கு தேர்தல் பத்திரத்தில் நடந்த ஊழல் உலகம் முழுக்க சிரிக்கிறாங்க. உலக நாடுகள் எல்லாம் அதை பெரிய வேற மாதிரி, அதாவது இந்த மாதிரியான ஒரு ஊழலை உலகத்துல எந்த தலைவரும் செய்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க உலக நாடுகள் எல்லாமே. அவ்வளவு மோசமாக இந்த சூழல் இன்னைக்கு நாடு போயிட்டு இருக்குது. இந்த தேர்தலில் பிஜேபி 3வது முறையாக ஆட்சிக்கு வந்தால் இதை விட மோசமானது என்ன நடக்கும்? மன்னர் ஆட்சி நடைபெற போகுது. அது எத்தனை பேருக்கு தெரியும்? நேபாளத்தில் ஆதித்யா, உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் ஆதித்யா சொல்றாரு, நேபாளத்தில் மீண்டும் மன்னராட்சி கொண்டுட்டு வரணும் அப்படின்றாரு. நேபாளத்தில் மன்னராட்சி அங்கே ஒழிஞ்சுதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்த மன்னராட்சி ஒழிச்சுதான் இப்ப ஜனநாயக ரீதியாக ஆட்சி நடத்திட்டு இருக்குது. அந்த ஜனநாயக ஆட்சியை ஒழிச்சுட்டு மீண்டும் அங்க மன்னராட்சி கொண்டுட்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கேட்டுட்டு இருக்கிறாரு உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர். அப்ப அவர் RSS ஒரு முக்கிய முகம். அந்த நபர் உத்தரப்பிரதேசத்தில் சேர்ந்த முதலமைச்சர், RSS முக்கியமான நபராக இருக்கக்கூடிய நபர். அவர் நேபாளத்துல மன்னராட்சி கொண்டுட்டு வரணும்னு முயற்சி பண்றாருன்னா, இந்தியாவில் முறைப்படி இப்ப தேர்தல் நடந்துட்டு இருக்கிறத முடிச்சுட்டு அடுத்தது மன்னராட்சி வராதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? எப்பவே நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்களே, எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் தூக்கி சிறையில் அடைக்கிறது, எல்லா வீட்லயும் ரைடு அடிச்சிருக்கிற பணத்தை பூரா எடுத்துட்டு போறது, இது என்ன முறை, என்ன போக்கு? அதனால மக்களை தயவு செய்து, இந்த தேர்தல் சாதாரணமான தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இது மக்களுக்கான தேர்தல். மக்களுடைய எதிர்காலமே போயிடும், சாதாரணமான மக்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுடும். அவ்வளவு மிக மோசமான ஒரு தேர்தல் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் மிக கவனமாக, மிக எச்சரிக்கையாக நீங்க வாக்களிக்க வேண்டியது யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதுதான். பிஜேபி எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த தேர்தலில் ஜெயிச்சிடக்கூடாது. அப்படி ஜெயிச்சுட்டா இந்த நாடு தாங்காது. ஆனா திமுகவுக்கு இதெல்லாம் உணர்தா என்னன்னு தெரியல. திமுகவே போற இடங்கள்ல போறான், பிரச்சாரத்தின் போது போற இடங்கள்ல போறான், தப்பு தப்பா பேசிட்டு வராங்க. போற இடங்கள் போறான். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி சசிகாந்த் செந்தில வச்சுக்கிட்டு திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வாக்குவாதம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு மக்கள்கிட்ட. அப்படின்னா இது என்ன ஆகும்? யாருக்கு அந்த வாக்கு சேகரிக்க போறமே அப்படின்ற குறைஞ்சபட்ச எண்ணம் கூட இல்லாம ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போற இடங்கள் பூராமே வாக்குவாதம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இதே மாதிரிதான் அனைத்து தொகுதிகளிலுமே திமுக காரங்க செஞ்சிட்டு இருக்கிறது. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே இந்த தேர்தலை எப்படி அணுகணும்னு தெரியாம ஒரு ஜமீன்தார் பரம்பரையில வந்தவங்க மாதிரியே எல்லாரும் திமுக காரங்க செயல்பட்டு இருக்காங்க. இந்த கடைசி நேரம் இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. இந்த 1 வாரத்திலேயாவது திமுக தன்னுடைய தவறுகளை உணர்ந்து மிக விழிப்புணர்வோடு மிக கவனமாக இந்த தேர்தலை அணுக வேண்டும். மற்ற தேர்தலை போல் அல்ல. எடப்பாடி பழனிசாமி மிக சாதுரியமா மோடி மேல இருக்கிற கோபத்தை, மக்களுக்கு மோடி மேல இருக்கிற கோபத்தை மிக சாதுரியமா அது திமுக அரசு மேல கவனத்தை திருப்பி விடுறாரு.
மிக அழகா பண்றாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா இத திமுக அரசாங்கமா இருக்கட்டும், திமுகவினுடைய தலைவரா இருக்கட்டும், திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், இவங்க யாருமே இதை உணர்ந்ததா தெரியவில்லை. அவங்ககிட்ட அந்த வேகம் இல்ல. திமுக ஏனோதானு களத்தில் இருக்குது. திமுக இந்த ஒரு வாரத்திலேயாவது குறைந்தபட்ச நாட்களையாவது தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொண்டு ஒழுங்குபடுத்திக் கொண்டு இந்த தேர்தலை அணுக வேண்டும், மக்களை அணுக வேண்டும். ஒருவேளை திமுக இந்த தேர்தலை ஒழுங்கா அணுகாம தவறிவிட்டால் இந்த நாடு மிக மோசமான கண்டிஷன் போவதற்கு திமுகவும் ஒரு காரணமாக ஆகிவிடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கள நிலவரம் அவ்வளவு சாதுரியமாக இருக்குதுன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. திமுகவுக்கு கள நிலவரம் சாதகமாலாம் இல்ல. பெருசா பெண்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. புதுமை பெண் திட்டம்னு சொல்லிட்டு படிக்கிற பெண்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. சத்துணவு திட்டம் கொண்டு வந்திருக்கிறீங்க. இன்னும் நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா களத்துல உங்களால மக்கள்கிட்ட போய் சந்திக்கும் போது எவ்வளவு நெருக்கடியை சந்திக்கிறீங்கன்றது ஒவ்வொருத்தருக்கும் தெரியுது. அந்த தவறு ஏன் நடந்தது, உங்க மேல ஏன் மக்கள் அவ்வளவு கோபத்தில் இருக்காங்க, இது எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தவறுகளை உங்களுடைய நலம் விரும்பியா சொல்றேன். இந்த நாட்டுக்கு மீண்டும் பிரதமர் மோடி வந்துடக்கூடாது அப்படின்ற அந்த நலத்தோட நான் மக்களுடைய மீது இருக்கக்கூடிய நல விரும்பியோட நான் இந்த கருத்தை பதிவிடுறேன். தயவு செய்து நீங்க இந்த தேர்தல் அணுகிற முறை, திமுக அணுகிற முறையை மாற்றிக்கொண்டு மிக கவனமாக இந்த தேர்தலை நீங்க அணுக வேண்டும். மக்களும் இந்த தேர்தலில் மிக கவனமாக நீங்க உங்களுக்கு திமுக மேல கோபம் இருக்குதா, இருக்கட்டும். அதெல்லாம் சட்டமன்ற தேர்தலில் வச்சுங்க. இந்த தேர்தல் வேண்டாம். இந்த தேர்தலில் யார் முதலமைச்சராக வராங்கன்ற தேர்தல் கிடையாது. இந்த தேர்தலில் யார் பிரைம் மினிஸ்டரா வரக்கூடாது என்பதற்கான தேர்தல். இந்த தேர்தலை நீங்க நாடாளுமன்ற தேர்தல் என்பதை உணர்ந்து கொண்டு திமுக மீது இருக்கக்கூடிய கோபத்தினாலேயோ அதனால் ஏற்படக்கூடிய சில கசப்புனாலேயோ நீங்கள் மாற்றி வாக்களிக்க கூடாது. இந்த தேர்தலில் எப்படியாவது எந்த சூழ்நிலையாவது 40க்கு 40 திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த தேர்தலில் திமுக 40க்கு 40 வெற்றி பெற்றால் மட்டுமே மோடி அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்ப முடியும். மக்களுக்கு திமுக மேல கோபம் இருக்கா, இருக்கும். அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விடுங்கள். அதையெல்லாம் சற்று ஓரமாக ஒதுக்கி வைத்து விட்டு உங்க கோபத்தை சட்டமன்ற தேர்தலில் காட்டிக்கொள்ளுங்கள். தற்போது நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் மோடி மீண்டும் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாது. ஆனால் இந்தியா அழிவை சந்திக்கும். மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையை நம்மளை அழைத்து சென்றுவிடும். அதனால் மிக விழிப்புணர்வோடு, மிக கவனத்தோடு இந்த தேர்தலில் நீங்கள் பிஜேபிக்கு வாக்களிக்காமல் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய, நேரடியாக எதிர்க்கக்கூடிய அணிக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.